வைணவ சமயத்தின் ஆணிவேராக இருந்து தொண்டாற்றிய ஸ்ரீ ராமானுஜருக்கு இந்தியாவிலேயே முதல் முறையாக சேலத்தில் 6 கோடி மதிப்பில் தனி கோவில் உருவாகி வருகிறது. 1000 ஆண்டுகளுக்கு முன்பே சாதிய முறையை ஒழித்திடும் விதமாக ஹரிஜன மக்கள் ஆலய பிரவேசம் செய்திட வழிவகை செய்த இவரை பற்றியும் கோவிலை பற்றியும் ஒரு செய்தி தொகுப்பை இப்பொழுது பார்க்கலாம். 1000 ஆண்டுகளுக்கு முன் ஸ்ரீபெரும்புதூரில் அவதரித்து 100 ஆண்டுகளுக்கு மேலாக அஞ்ஞான இருளை போக்க ஆன்மீக வெளிச்சம் பாய்ச்சியவர் ஸ்ரீ ராமானுஜர். தன் வாழ்நாள் முழுவதும் தம்முடைய குருமார்களை போற்றிய அற்புதமான பிறவி. ஸ்ரீ ராமானுஜர் தமிழகத்தில் வைணவம் தழைத்துவங்க வைத்தவர். மடாலயங்களை ஏற்படுத்தி இறைபணியில் ஈடுபட்ட இவருக்கு இதுவரையில் தனி கோயில் இல்லை. உலகத்தில் எங்கேயுமே இல்லை. முதல்ல நம்ம சேலம் எருமாபாளையத்தில் நம்ம பிரதிஷ்டை பண்ணுறோம். ரொம்ப சிறப்பாக நடந்துகிட்டு இருக்குது. பக்தர்கள் அவங்களுடைய குறைகள் சொல்கிறாங்க, பிரார்த்தனை பண்ணுறாங்க, சீக்கிரம் குறைகள் நிவர்த்தி பண்ணி வைக்கிறாரு. முக்கியமாக விவாகம் நடக்குது, தடங்கள் நிறையா பேர் வராங்க. ஏன்னா ஒரு ஆதிசேஷன் அவதாரம் அப்படிங்கிறதுனால பெரும்பாலும் நாகதோஷம், செவ்வாதோஷம் இந்த மாதிரி இருந்தால் பிரச்சனை இருக்கும், கல்யாணம் ஆகாமல். இங்கே அவங்களுடைய ஜாதகம் ஜெராக்ஸ் கொண்டு வச்சு போனால் சீக்கிரம் விவாகம் நடக்குது. அது ரொம்ப சிறப்பாக ஆகிட்டு இருக்குது. நிறையா ஜாதகங்களும் வைக்கிறாங்க. அதுதான் அவங்களுடைய குறைகள் நிவர்த்தி ஆகி சீக்கிரம் நிறைய பேர் கல்யாணம் ஆகிட்டு இருக்குது. 1000 ஆண்டுகளுக்கு முன்பே சாதிய முறையை ஒழித்திடும் விதமாக ஹரிஜன மக்கள் ஆலய பிரவேசம் செய்திட வழிவகை செய்து புரட்சிகரமான சீர்திருத்த கருத்துக்களை பாமர மக்களிடையே பரப்பியவர். பக்தி இலக்கியங்களால் தமிழுக்கு தொண்டாற்றிய ராமானுஜரின் 1000வது பிறந்தநாள் வரும் 2017ஆம் ஆண்டு சித்திரை மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் வருகிறது. இதனை கொண்டாடும் வகையில் இந்தியாவில் முதல் முறையாக சேலத்தில் ராமானுஜருக்கு மலை சூழ்ந்த இயற்கை எழில் கொண்ட ஜருகுமலை அடிவாரத்தில் உள்ள எருமாபாளையத்தில் 2.5 ஏக்கர் நிலத்தில் 6 கோடி ரூபாய் மதிப்பில் 85 அடி உயர ராஜகோபுரத்துடன் மணிமண்டபம் கட்டப்பட்டு வருகிறது. உலகிலேயே வேறு எங்கும் அமையாத வண்ணத்திலே இந்த மணிமண்டபமானது கிட்டத்தட்ட 10,000 சதுரடி. அவருடைய மணிமண்டபம் தான் பிரதானமான சன்னதி. இங்கே அந்த மணிமண்டபத்திலே ராமானுஜர் 18 அடி பெரிய திருமேனியாக இங்கே எழுந்தருளுகிறார். அதற்கு கீழே அவருடைய வாழ்க்கை வரலாறு முழுமையாக ஒளி அரங்கம் மற்றும் சித்திரங்களாக இங்கே உருவாக்கப்பட உள்ளது. மற்றும் ஒரு பாடசாலை, நூலகம், குழந்தைகளுக்கான விளையாட்டு அரங்கம் என்று பல்வேறு சிறப்பு அம்சங்களுடன் இந்த மணிமண்டபமானது உருவாகி வருகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். 2012ஆம் ஆண்டு துவக்கப்பட்ட பணிகள் வட மாநிலங்களில் கட்டிட அமைப்பு கொண்ட வகையில் மணிமண்டபமும் கோயிலும் அமைக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது இதற்கான இறுதிக்கட்ட பணிகள் நடைபெற்று வருகின்றது. மேலும் தமிழகத்தில் முதன்முறையாக கோயில் மணிமண்டபத்தில் 40 பேர் அமர்ந்து பார்க்கக்கூடிய அதிநவீன தொழில்நுட்பங்கள் நிறைந்த மினி திரையரங்கம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த மணிமண்டபத்தில் இந்த ஒளி அரங்கங்கிறது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே இல்லாத அளவுக்கு முதல்ல நாம தான் அமைச்சிருக்கோம். அதாவது ராமானுஜரோட வாழ்க்கை வரலாறை பற்றி எப்படி சொல்லணும், எப்படி வந்தாருங்கிற விதத்தையே நாங்கள் ஒளி அரங்கத்தில் நாங்கள் காமிச்சிருக்கோம். அனைத்து மக்களும் ஆண்டவனின் அடியார்கள் என்ற கொள்கை அடிப்படையில் சாதி வேறுபாடுகள் களைந்து வைணவத்தை பின்பற்றிடும் ஹரிஜன மக்கள் சார்பில் உருவாக்கும் ஸ்ரீ ராமானுஜருக்கு இந்தியாவிலேயே முதல் முறையாக தயாராகும் கோவில் என்பது இதன் கூடுதல் சிறப்பு. ஒளிப்பதிவாளர் பார்த்தசாரதியுடன் ரியாஸ், நியூஸ் 7 தமிழ், சேலம்.